ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்க வச்சு ஒரு காராச்சை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இது மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு, தண்ணி கொஞ்சம் ஊற்றி 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விசில் வந்ததும் விசில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். விசில் நல்லா போனதுக்கப்புறமேட்டுக்கு அதை வெளியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோலை உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்க அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கப்பால் 1.5 கப்பு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவு. இப்போ அதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம நல்லா மசித்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் 2 ஸ்பூன் நல்ல உருகின நெய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றாமையே நல்லா அதை பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் அந்த உருளைக்கிழங்க வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மாவு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாலை ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் முறுக்கு குழாய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 3 ஓட்டை உள்ளதை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எண்ணெய் தடவி ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் மாவை நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெயை ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் டைரெக்டாகவே எண்ணெயில் போடுற மாதிரியே காராச்சை போடலாம் அப்படின்னு எண்ணெயில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு போட வரல அப்படின்னா ஒரு கரண்டியில் எண்ணெய் தடவி அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன சின்னதாக காராச்சை மாதிரி சின்ன சின்னதாக புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எண்ணெயில் விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த காராச்சை நல்லா மொறுன்னு வர அளவுக்கு வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா காராச்சை வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இதே முறுக்காவும் சுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்காக சாப்பிட்றதா இருந்தால் முறுக்காக சுட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை காராச்சை மாதிரி தரணும் இது மாதிரி சின்ன சின்னதாக விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் மீதி உள்ள மாவையும் சின்ன சின்னதாக காராச்சை மாதிரி எண்ணெயில் விட்டு அதையும் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஈஸியான நமக்கு காராச்சை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சட்டுன்னு இதை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. உருளைக்கிழங்கு அரிசி மாவு மட்டும் இருந்தாவே நீங்கள் ஈஸியாக இதை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை உடனே செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்க நேரம் இதை செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கும் இது பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.